டேய் டேய் நில்றா நில்றா டேய் டேய் எவனாவது கிட்ட வந்தீங்க குடல உருவிடுவேன். ஏய் எங்க வந்து உன் சண்டித்தனத்தை காமிச்சிட்டு இருக்க? உன் மகன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? என் வீட்டு படியேறி வந்து என்கிட்ட பொண்ணு கேக்குறான்டா. பொண்ணு தானே கேட்டா, அதுல என்ன தப்பு இருக்கு? பொண்ணு கேட்கறதுக்கு அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தூக்கிட்டு போய் தாலி கட்டவே ரைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த மாதிரி காரியத்தை என் பையன் பண்ண மாட்டான். நான் அதுக்கு உதவ மாட்டேன். என்னடா என் சொத்தை ஆட்டை போடுறதுக்கு பிளான் பண்றீங்களா? பெரிய பொல்லாத சொத்து வச்சிருக்க. யாருக்கே வேணும் சொத்து? நீ ஏன் ஆண்டு அனுபவிச்சு தூக்கிட்டு போ. உன் சொத்து யாருக்கும் வேணாம். பாரு, என் பையன் தப்பு பண்ணானா என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கணும். அதை விட்டு அவன் மேல கைய வைப்பியா? இன்னொரு தடவை அவன் மேல கைய பட்டுச்சு கொன்னுடுவன் சொல்லிட்டேன். டேய் என் வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு என்னையவே மிரட்டுறியா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சேன்னா உன்னை இங்கே கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். தெரியுமா? உனக்கு தான் சொத்து பத்து ஆசி அந்தஸ்து எல்லாத்தையும் மேலே ஆசை. எல்லாத்தையும் விட்டு போயிடுமோன்னு பயம். எனக்கு எந்த பயமும் கிடையாது. அன்னைக்கு எடுத்த அருவாளை உன் கழுத்துக்கிட்ட நிறுத்தின எதுக்கு? என் தங்கச்சி வந்து கெஞ்சி கேட்டான்ற ஒரே காரணத்துக்காக தான். இல்லன்னா அன்னைக்கு உன்னை சீவி இருப்பேன். அவ போட்ட பிச்சையில உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு அவளைய கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறியா? பாரு, முட்டாள்தனமா நடந்துக்காத. அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் உனக்கு சேஃப்டி. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, கொன்னு புதைச்சிருவேன் இங்கே. என் பையன் பண்ணது தப்பா இருக்கலாம், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இன்னொரு தடவை அவன் மேல யாராவது கைய வச்சீங்க, அத்தனை பேரையும் வெட்டி போட்டுருவேன். எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. உன்னை எவனாவது தொட்டான், அவன் உடம்புல தலை இருக்காது. தைரியமா இரு. அகிலா வாயா. போடா போ. வந்து வருஷமெல்லாம் காவ காத்துருவியா என்ன? போடா. ஓங்கி அறையலாம் போல இருக்கு. நீ எதுக்குடா இப்படி லூசுத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிருக்கேனா இல்ல பழகி இருக்கேனா? ஏய், நான் கூட தான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினது இல்ல. அப்புறம் எதுக்காகடா நீ இப்படி பண்ண? ஏய், எனக்கு வேற வழி தெரியல பூங்குடி. என்ன பேசுறான்னு பாருங்க மாமா. அகிலா, நான் உன்னை புத்திசாலி நினைச்சேன். ஆனா நீ இப்படி போன நான் நினைச்சு கூட பார்க்கல. பா, இவதான் புரியாம பேசுறா. நீங்களுமா? ஏய், அப்போ நீ பண்ணது தப்பு இல்லைங்கிறியா? தப்பு இல்லப்பா, இவ கணக்கு மட்டும்தான் தப்பா தெரியும். ஏன்னா இவ அப்பனை பத்தி யார் குறை சொன்னாலும் இவளுக்கு பிடிக்காதே. அவன் என்ன தப்பா தான் நினைப்பா. டேய், என்னடா பேசுற? பூங்குடிக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதன்னு கூட தெரியாம வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டிருக்க. தரலன்னா தூக்கிட்டு போயிருன்னு சொல்லியிருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் வேற வாதாடிட்டு இருக்க. பா, இவ கழுத்துல தாலி கட்டணும், இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இவ கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசைலாம் எனக்கு எப்பவுமே இருந்தது இல்லப்பா. வேற உன்னை அந்த நரகத்துல இருந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். சும்மா வந்து கூப்பிட்டு உங்க அப்பா அனுப்பிச்சுடுறாரா? அதான் வேணும்னே வந்து தகராறு பண்ண. ஏண்டா, பூங்குடி உனக்கு அத்தை பொண்ணு, ஆனா சிவசாமிக்கு அவன் பொண்ணு. அவன்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு அது சரின்னு வேற சொல்லிட்டு இருக்க. ஐயோ அப்பா, அத்தை வந்து அழுததை நீங்க பாத்துருக்கணும். பாத்திருந்தா நீங்க இப்படிலாம் பேச மாட்டீங்க. அம்மா கால்ல விழுந்து கதறி அழுதாங்கப்பா. என் பொண்ணு எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அவளை அங்க இருந்து எப்படியாவது காப்பாத்து கூட்டிட்டு போயிருங்க. தினம் தினம் அவ செத்து பொழைக்கிறான்னு காலை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்கப்பா. பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மனசு கேட்கல. அதான் அத்தைக்காக இந்த நல்லதை பண்ணணும்னு மாமா கிட்ட தகராறு பண்ண. சரி, நீ நல்லது பண்ணணும்னு நினைச்ச, நல்லதா நடந்துச்சு. இல்ல இல்ல, மேற்கொண்டு பூங்குடிய சிக்கல்ல மாட்டி விட்டுருக்க.